விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சொக்கலிங்கபுரத்தில் ஆப்பிள் கிட்ஸ் பள்ளியின் ஆண்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் விஜய் டிவி குக் வித் கோமாளி புகழ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய அவர், குழந்தைகள் கையில் செல்போனை கொடுக்காமல் அவர்களை மனம் போல் விளையாட வையுங்கள் என்று கோரிக்கை விடுத்து பேசினார். ஒரு நம்ம பருவத்தில் ஜாலியாக பண்ணிட்டு எல்லாம் வந்துடுவோம். இப்போ அந்த படிப்பு எவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுது. ஸோ எல்லாருமே நீங்கள் தான் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஈவினிங் 4 மணிக்கு வராங்களா, ஒரு ஜாலியாக மண்ணில் விளையாடுன்னு சொல்லுங்க. இந்த ஃபோனை கையில் கொடுத்து வீட்டில் இந்த கேமை வச்சு அப்படிலாம் விளையாட விடாமல் அழகாக மண்ணில் விளையாடட்டும், கீழே ஓட்டட்டும், சைக்கிள் ஓட்டட்டும், அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை அழகாக செய்யட்டும். அதுதான் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செஞ்சுட்டாங்க, பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறமா படிப்பானா அதுமான் குழந்தை அதுமான் உட்காந்து படிக்கும். அது நம்ம கையில் மட்டும்தான் இருக்கு. நம்ம அழகா சொல்லி கொடுத்து குழந்தைய சூப்பரா வளர்க்கணும். ஏன்னா இப்ப இருக்கிற குழந்தைங்க ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு இப்ப எல்லாமே பிரில்லியண்டா தான் இருக்காங்க. கோவை மாவட்டம் ஆனைமலை அடுத்த ஆழியார் ஆற்றில் ஆபத்தை உணராமல் சுழல் புதைமணல் நிறைந்த தடை செய்யப்பட்ட பகுதியில் பெரியவர்கள் சிறியவர்கள் என நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குளித்து வருகின்றனர். இது குறித்து உரிய நடவடிக்கை எடுத்து பாதுகாப்பு குழு அமைத்து தடுப்பு கம்பிகள் அமைத்து உயிரிழப்புகளை தடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் மண்ணூரில் மோகன்குமார் என்ற விவசாயிக்கு சொந்தமான 20க்கும் மேற்பட்ட வெள்ளாடுகளை மர்ம விலங்கு தாக்கி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் வெள்ளாடுகளை கடித்த மர்ம விலங்கு குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடை விழா 2 முன்னேற்பாடு பணிகள் தொடர்பாக பல்வேறு பகுதிகளில் சுற்றுலா மேம்பாட்டு பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு ஆய்வு செய்யும் பணியில் ஈடுபட்டனர். கோவையில் அதிமுக நிர்வாகியான பாபு என்பவரை திமுக நகர செயலாளரும் பேரூராட்சி தலைவருமான விஸ்வ பிரகாஷ் என்பவர் தாக்கிய நிலையில் அதிமுக திமுகவினர் என இரு தரப்பினரும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஸ்ரீநாயக்கன்பாளையம் பகுதியில் நடைபெற்ற அதிமுக பூத் கமிட்டி கூட்டத்தில் என்ன நடந்தது என திமுக நிர்வாகியான விஸ்வ பிரகாஷ் கேட்ட நிலையில் அதற்கு அதிமுக நிர்வாகி பாபு பதில் அளிக்க முடியாது என கூறியதால் விஸ்வ பிரகாஷ் பாபுவை தாக்கியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கோவில் முருகன் சிலையை திருடிய வடமாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் மற்றும் 16 வயது சிறுவனை போலீசார் கைது செய்துள்ளனர். வடமாநில இளைஞரான அங்கித் திவார் என்பவர் குடிப்பதற்கு பணம் இல்லாததால் சிறுவனிடம் சிலையை திருடி எடுத்துட்டு வர சொன்னதால் அந்த சிறுவன் எடுத்துச் சென்றதாக சிறுவன் கூறிய நிலையில் இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த பெருமாநல்லூர் அருகே மோகனமூர்த்தி என்பவருக்கு சொந்தமான விவசாயம் செய்து வரும் விவசாய நிலத்தை கணக்கம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சிலர் நிலம் தங்களுடையது என கூறி 50க்கும் மேற்பட்ட ஆட்களுடன் நிலத்தில் கம்பிவேலி போடுவதற்கு அதிரடியாக விவசாய நிலத்திற்குள் வந்துள்ளனர். தொடர்ந்து அங்கு வந்த பெருமாநல்லூர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் நிலத்தின் மீது போலி ஆவணம் தயார் செய்த அனைவர் மீதும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் பேட்டியளித்துள்ளனர். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பாத்திப்பட்ட விவசாய நிலம் ஒரு 8 ஏக்கராவில் ஒரு 7 ஏக்கரா பாத்திப்பட்ட நிலம் நாங்கள் பயன்படுத்தி அனுபவிச்சு வந்துட்டுருக்குறோங்க. 1925 வருஷத்துலேருந்து எங்கள் பாட்டங்காலத்திலேருந்து இந்த நிலத்தை பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்குறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2025 பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா பழனிசாமி பழனாளுங்கிற 2 பேர் கோபால் பாண்டி பரமேஸ்வரன் முத்துவடுகநாதன் இவங்க 4 பேர்த்துக்குங்க குன்னத்தூர் சார்பதிவு அலுவலகத்தில் ஒரு போலியான ஆவணம் பயன்படுத்திங்க 1 ஏக்கர் 34 சென்ட் பாத்தியம் சொல்லி இன்னைக்கு காலையில் எங்கள் விவசாய நிலத்தில் அத்துமீறி கம்பி வேலி ஓடுறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே குடிபோதையில் இருசக்கர வாகனத்தில் கார் கண்ணாடியை உடைத்தவர்களை திருவெண்ணெய்நல்லூர் போலீசார் கைது செய்தனர். சென்னையை சேர்ந்த சஞ்சீவ் என்பவர் தனது காரில் அவரது குடும்பத்தினருடன் சென்னையில் இருந்து திண்டுக்கல் செல்லும் போது தேசிய நெடுஞ்சாலையில் அவரது காரை குடிபோதையில் தாக்கிய நிலையில் ராஜேஷ், ராஜா, வினோத் ஆகிய 3 பேரையும் கைது செய்து அவர்கள் பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை மாநகரில் அவனியாபுரம், கோபுதூர், அண்ணாநகர்,
பழங்காநத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடங்களில் உள்ள அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும் என மதுரை நெடுஞ்சாலை உதவி கோட்ட பொறியாளர் அலுவலகம் சார்பில் கட்சி கொடி கம்பங்களில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது. அரசியல் கட்சிகள் சமுதாய அமைப்புகளின் கொடிக்கம்பங்களை 12 வாரங்களில் அவர்களாகவே அகற்றிக்கொள்ள வேண்டும் என உயர்நீதிமன்றம் கிளை உத்தரவிட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய இளைஞர் அணி சார்பில் இந்தி திணிப்பு, நிதி பகிர்வில் பாரபட்சம், தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி போன்றவைகளுக்காக ஒன்றிய அரசை கண்டித்து மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் தமிழக முதலமைச்சரின் பிறந்தநாளையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் காஞ்சி நாடாளுமன்ற உறுப்பினர் க. செல்வம், செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். கோவை மாவட்டம் மாக்கினாப்பட்டியில் உள்ள உறவினரின் வீட்டில் தங்கி ஹோட்டலை கவனித்து வந்த தம்பதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது குறித்து பொள்ளாச்சி போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். உயிரிழந்த தம்பதிக்கு 2 ஆண் குழந்தைகள் உள்ள நிலையில் தற்கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் அடுத்த சத்துவாச்சாரி தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த இளைஞர் மீது பேருந்து மோதிய விபத்தில் இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நண்பர்களுடன் சுற்றுலா சென்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்பும்போது நேரிட்ட விபத்தில் புழல் பகுதியைச் சேர்ந்த மதன் என்பவர் உயிரிழந்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் வீட்டின் பூட்டை உடைத்து கடந்த ஆண்டு 6 சவரன் தங்க நகைகள் கொள்ளை போன சம்பவத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் திருடப்பட்ட தங்கத்தை பறிமுதல் செய்த போலீசார் குற்றவாளியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் கடலூர் சாலையில் உள்ள வடலூர் ஜமாத்திற்கு சொந்தமான ஈத்கா மைதானத்தில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு சுமார் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்ட சிறப்பு தொழுகை நடைபெற்றது. வடலூர் ஜமாத் தலைவர் பக்ருதீன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தியும் உலக அமைதி வேண்டியும் ஈத்கா மைதானத்திலிருந்து வடலூர் பேருந்து நிலையம் வரை பேரணியாக சென்றனர். கடலூர் மாவட்டம் அதர்நத்தத்தில் விசிக மேற்கு மாவட்ட பொருளாளர் செல்வத்திற்கு சொந்தமான இடத்தில் கள்ளநோட்டு அச்சடிக்கப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். சம்பந்தப்பட்ட இடத்தில் போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டு 85,000 ரூபாய் மதிப்புள்ள கள்ள நோட்டுகள், வாக்கி டாக்கிகள், லேப்டாப் ஆகியவற்றை பறிமுதல் செய்த நிலையில் தப்பி ஓடிய மாவட்ட பொருளாளர் மீது வழக்கு பதிவு செய்து ராமநத்தம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே பொருவழிச்சாலையில் கார் கண்ணாடியை மதுபோதையில் அடித்து நொறுக்கிய 3 பேரை கைது செய்து திருவெண்ணைநல்லூர் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். முந்தி செல்வதில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக இச்சம்பவம் நடைபெற்ற நிலையில் கார் ஓட்டுநர் சஞ்சீவி என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் இருசக்கர வாகனத்தில் வந்து காரின் கண்ணாடியை உடைத்த 3 நபர்கள் மீது திருவெண்ணைநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். கோடை சீசன் துவங்க உள்ளதையொட்டி நீலகிரி மாவட்டத்தில் பூங்காக்களை தயார் செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக பூங்காக்களில் சினிமா படப்பிடிப்பு, குறும்படம் உள்ளிட்டவற்றை எடுக்க 2 மாதங்களுக்கு அனுமதி கிடையாது என்று தோட்டக்கலைத்துறையினர் அறிவித்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பரளி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கடம்பன்துறை காவிரி ஆற்றிலிருந்து எடுத்து வரப்பட்ட தீர்த்தம் யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்டு பின்னர் கோவில் மேல் உள்ள கலசத்திற்கு ஊற்றி விமான கோபுரங்களுக்கு கும்பாபிஷேகம் செய்தனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே மொரப்பூர் காப்புக்காட்டில் வனப்பகுதியில் இருந்து குடிநீர் தேடி காடுசெட்டுப்பட்டி கிராமத்திற்கு வந்த புள்ளிமான் ஒன்று வாகனம் மோதியதில் இறந்தது. குடியிருப்பு பகுதிக்கு வந்த புள்ளிமானை அங்கிருந்த தெருநாய்கள் கடித்து துரத்திய நிலையில் சாலையை கடக்க ஓடிய புள்ளிமான் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியது. இந்நிலையில் வனப்பகுதியில் வன விலங்குகளுக்கு தேவையான குடிநீர் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று வன ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.